ஹலோ விவர்ஸ், அக்னி சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிள்ளைய இன்றைக்கி பார்க்க போகிற சந்தோஷத்தில் பரமேஸ்வரி கோவிலுக்கு போகிறாங்க. போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்களுடைய மகன் வரலை அப்படின்ட்டு. சரி, சாமுண்டீஸ்வரிக்கிட்டையாவது மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரிக்கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க. ஆனால் அந்த பழைய விஷயங்களை மறக்கவும் இல்லை, அவங்க மன்னிக்க தயாராகவும் இல்லை. பயங்கர கோவத்தோட பரமேஸ்வரியை திட்டிகிட்டு இருக்காங்க. அன்றைக்கி நீயும் புருஷனும் பண்ண துரோகத்தினால இன்றைக்கி என் அம்மாவும் என் தங்கச்சி என் கூட இல்லை, அதனால் என்றைக்கும் உங்கள் துரோகத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நீங்கள் இப்படி தான் புத்திர சோகத்தோடு இருக்கணும், செத்தாலும் கொல்லி போட உங்கள் பிள்ளைய நான் அனுப்ப மாட்டேன், அந்த காளி மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரியை திட்டிட்டு சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து போகிறாங்க. ஸோ இதை நினச்சி பரமேஸ்வரி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் கார்த்தி காரை ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. காரில் சாமுண்டீஸ்வரி உட்காந்துட்ருக்காங்க. வழியிலேயே காரை நிறுத்திட்டு இங்கே கார்த்தி காரை விட்டு கீழே இறங்குறாரு. என்னாச்சுன்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி கேட்கும்போது, நீங்கள் கோவிலில் செஞ்சது தப்பு, நீங்கள் அப்படி அந்த வயசான அம்மா கிட்டே பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, உனக்கு எது லிமிட்டோ அதுக்குள்ளே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா ஆம்பளைங்களையும் வெறுக்கிறேன்னா ஓ மேலே மட்டும் அந்த அபிப்பிராயம் மாறி இருக்கு. காரணம், அந்த சிலம்பம் போட்டியில் என்னுடைய கௌரவத்தை காப்பாற்றினேன், கோவிலில் என் குடும்பத்தோட உயிரை காப்பாற்றினேன், அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டும். உனக்கு இங்கே வேலை செய்ய இஷ்டம் இருந்தால் வேலை செய், இல்லையா நீங்கள் எது கிளம்பிடு, உனக்கு ஒரு நிமிஷம் தான் டைம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதனால் கார்த்தி யோசிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா தன்னுடைய அம்மாவுக்கு கொடுத்த வாக்கு, தாத்தா பாட்டிக்கு கொடுத்த வாக்கு எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு அடுத்த செகண்ட் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. ஏன்னா கண்டிப்பாக மாமாவை கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தாவும் பாட்டிக்கும் வாக்கு கொடுத்துருக்காங்க, அவங்க அம்மாவுக்கும் வாக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வேலையை விட்டு போனால் அப்புறம் மறுபடியும் அந்த வேலையில் சேர முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மீண்டும் கார்த்தி கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன சாமுண்டீஸ்வரி செம்ம கோவத்தில் நடந்த விஷயம் எல்லாத்தையும் தன்னுடைய ஃபேமிலிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அம்மா வந்தாங்களா அப்படின்னு சொல்லி ராஜா ஆசையோடு கேட்கும்போது, அப்போது நீங்கள் தான் வர சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவர் மேலே கோபத்தை காட்டுறாங்க. 30 வருஷமாக பார்க்காம இருக்கிறேன்னா இன்றைக்கி மட்டும் எப்படி நான் வர சொல்லுவேன், உனக்கே தெரியும் நான் யார்கிட்டையுமே பேசுகிறதில்ல, ஏன் மேலே நீ சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்ல, அடுத்து மயில் வாகனம், நான் எங்கள் அம்மாவுக்கு கூட ஃபோன் பண்ணி பேச மாட்டேன், அப்புறம் இருக்கையில் நான் எப்படி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவேன்னு மயில் வாகனம் சொல்ல, எனக்கு என்னமோ இந்த டிரைவர் மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு சந்திரா ஒரு பக்கம் சொல்ல, அதுக்கு சப்போர்ட்டாக ரேவதி துர்கா 2 பேரும் பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா, பாடி கார்டு வந்து இது மாதிரி வேலையெல்லாம் வந்து பார்க்க மாட்டார், ஏன்னா அவருக்கு நம்ம அவங்களோட டீட்டெயில் பற்றி தெரிகிறது கஷ்டம், அதனால் இது மாதிரி வேலையெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க, நம்ம குடும்பத்துக்காக நல்லா தான் நினச்சிருக்காரே தவிர ஸோ எப்படி ஒரு கெடுதல் நினைப்பாருன்னு ரேவதி ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணால், அதே தான் துர்காவும் சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி ஒரு பார்வை பார்த்ததும் இல்லைம்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லி ரேவதி அமைதியாகிறாங்க. அப்போது அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்தியை பார்க்கும்போது, ஏன் அவங்க பேரர் வந்தார்ல, ஸோ அவர் ஏன் சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னதும், அவன் வந்தால் அவன் உயிர் போயிடும்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து போகிறாங்க. ஆனால் சந்திராவுக்கு கார்த்தி மேலே தான் சந்தேகம், எனக்கு என்னமோ ஓ மேலே தான் சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி மைண்ட் வாய்ஸில் பேசிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதை கார்த்தி நோட் பண்ணுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் ராஜா கார்த்திகிட்ட வந்து, தம்பி ஒரு நிமிஷம் நில்லு, எங்கள் அம்மா கோவிலுக்கு வந்தாங்களா, எங்கள் அம்மாவை பார்த்தியா, எங்கள் அம்மா எப்படி இருக்காங்க அப்படி கார்த்திகிட்ட கேட்டதும் அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த இடத்துல ராஜா சொல்கிறாரு, அம்மா இருந்தும் அவங்க கூட இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா, அவங்க இருக்கும்போது நம்ம கூடவே வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு தான் வந்து வரோம் அப்படின்னு சொல்லி இதோட எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும், கார்த்தி என்ன செய்ய போகிறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, சாமுண்டீஸ்வரியுடைய கோபத்தை எப்படி குறைக்க போகிறாரு அப்படின்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இன்றைக்கி எபிசோடை முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.